லதா வெயிட் வெயிட் வெயிட். இந்த பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு லதா. ஆமா இது என்ன சாந்தா இல்ல ஸ்டிக்கரா? செருப்பு. அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல. நல்ல தெளிவான ஆளுடா. இதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. மச்சான் ரோட்ல கேட்டப்ப நான் விட்டேன். ஆனா யார் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட கண்ணா அப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு. உன்னை வேண்டாம் உள்ள வர சொன்னது. வெளியே போட. லதா இவனை பாத்தியா? நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நமக்கே ஆட்டம் காமிக்கிறான். என்னடா இழிப்பு? வாய மூடு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் மனசுக்குள்ள இருக்கு. அடிச்சன வாய் வெத்தல வைக்க போட்டு. என்னடா வாய் ரொம்ப நெல்லுது இழுத்தனா? என் மேல கை வச்ச. உன்னை என்ன பண்ண பாரு. என்ன பண்ணான்னு சொல்லு. என்னங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னடா வர்ற? என்னடி? பாருங்க நம்ம ராஜாவை இந்த கூர்க்கா பையன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டா கண்ணா எதுக்கு அடிச்சா சொல்றா? சொல்லு கண்ணா, உங்க அப்பாவுக்கு என்னை விட உன் மேலதான் பாசம் அதிகம். உன் மேல கைய வச்சவனே அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லு மகனே. இல்லப்பா வீட்டு வசதி எல்லாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா பைப்லயும் தண்ணி வருதா? கதவெல்லாம் ஒழுங்கா தாத்துதான அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்பா. அது அந்த கூர்க்கா பாத்துட்டு போறாமல என் மூஞ்சி எல்லாம் குத்து குத்துன்னு குத்திட்டாப்பா. என் மகனை தொட்ட கையை ரெண்டா வட்டிட்டு வந்துடுறேன். எங்கிருந்தோ அந்த நேபாளக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பச்சை தமிழன் தான் எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். தண்ணி கொடுங்க. என்ன ராம்சிங்? யார் அவங்கெல்லாம்? அதை விடுங்க, தண்ணி வேணும். சரி முதல்ல உள்ள வா. தண்ணி கொடுங்க, நான் டென்ட் கொண்டு போக வேண்டாம். இத பாரு, அடிபட்டவங்கள திரும்ப வந்துட்டாங்கன்னா வேண்டாம். என்ன யோசனை பண்ற? நான் சொல்றேன், நீ உள்ள வா.